குரூப் 2 குரூப் 4 சிலபஸ்ல இருக்க திருக்குறள் சீரிஸ் பார்க்கலாம். அதிகாரம் பண்புடைமை. பண்புடைமை பண்பு அப்படின்னா நல்ல குணம், அவங்களோட குணத்தை பத்தி சொல்றதுதான் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பண்புடைமை. குறள் 1. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பொருள்: யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது. அதாவது எல்லாரிடமும் சமமாக எளிதாக பழகணும் அப்படின்னா பண்புடைமை அப்படின்ற நன்னெறியை ரொம்ப ஈஸியாவே அடைஞ்சிடலாம் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இதுல சொற்பொருள் பார்க்கலாம். வழக்கு அப்படின்றது நன்னெறி. குறள் 2. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பொருள்: அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பு. அன்புடையவராக திகழ், அதாவது எல்லாரிடமே ரொம்ப அன்பா இருந்து அன்புடையவராக திகழ்ந்தலும், உயர்ந்த குடிப்பிறப்பு. உயர்ந்த குடிப்பிறப்பு அப்படின்னா உயர்ந்த எண்ணங்கள் உடையவங்க அப்படின்றதான் உயர்ந்த குடிப்பிறப்பு அப்படின்ற. இது ரெண்டுமே பண்பாளர்களின் இயல்பான வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சொற்பொருள் ஆன்ற அப்படின்னா உயர்ந்த, அதான் உயர்ந்த குடியிருப்புன்னு பார்த்தோம்ல, அதுதான். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்பா இருக்கிறவங்களுக்கும் உயர்ந்த எண்ணம் இருக்கிறவங்களும் தான் பண்பாளர் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 3. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. பொருள்: உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று. பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமையாகும். அதாவது உடம்பால ஒத்திருப்பது ஒப்புமை ஆகாதுன்னு சொல்றாரு. அதாவது இப்ப எனக்கு 2 கை இருக்கு, அவங்களுக்கு 2 கை இருக்கு, எனக்கு 2 கால் இருக்கு, அவங்களுக்கு 2 கால் இருக்குங்கிற மட்டும் நம்ம சமமாயிட மாட்டோம். மனதால மக்களோட ஒத்திருத்தல், எல்லா மக்களையும் சமமாக நினைச்சு அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற பண்பை நல்லா ஒத்து போறதுதான் பண்புடைமை, ஒப்புமை அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 4. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பொருள்: நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும். அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறோன்றது முக்கியம் இல்ல, அது ரொம்ப நேர்மையாகவும் அறத்தை தழுவுனதாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது பண்பாளர்னு உலகமே போற்றும். அவங்களதான் நல்லவங்கன்னு சொல்லி உலகம் போற்றும். நீ தீய வழியில் செஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னா அது உதவி ஆகாது. சொற்பொருள்: நயன் நேர்மை, நன்றி உதவி. குறள் 5. நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பொருள்: விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். அதாவது விளையாட்டா ஒருத்தவங்களுக்கு விளையாட்டுக்காக கூட ஒருத்தவங்கள தப்பா பேசக்கூடாது, அதுவும் அவங்களுக்கு துன்பம் தான் தரும்னு திருவள்ளுவர் கூறுகிறார். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும். அடுத்தவங்களோட நிலைமை என்னன்னு புரிஞ்சு நடக்கிறவங்க கிட்டதான் பண்பு இருக்கும். பகையே இருந்தாலும் அவங்க நடந்துக்கிற அந்த விஷயத்துல அவங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும். அவங்களதான் பண்புடையவங்கன்னு திருவள்ளுவர் கூறுகிறார். சொற்பொருள்: நகையுள்ளும் விளையாட்டாகவும் பாடறிவர் நெறியுடையார். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. குறள் 6. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது பண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பொருள்: உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது, இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும். அதாவது இந்த உலகம் பண்பு இருக்குல்ல, ரொம்ப நல்லவங்க இருக்காங்கல்ல, அவங்களால மட்டுமே தான் நிலை பெற்று இருக்கு, இப்ப வரைக்கும் அழியாம இருக்கு. அப்படி இல்லைன்னா அது மண்ணோடு மண்ணா அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பண்புடையவர்கள், அதாவது நல்ல மனுஷவங்க, எல்லாரையும் சமமா மதிக்கிறவங்க, யார்கிட்டையும் பாகுபாடு காட்டாதவங்களால மட்டும்தான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கு. இல்லைன்னா இந்த உலகம் எப்பயோ மண்ணோடு மண்ணாக அழிந்து விடும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். சொற்பொருள்: மாய்வது, அழிவது.
குறள் 7. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். பொருள்: அறம் போன்ற கூர்மையான அறிவுடையராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பில்லாதவர் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுபவர். அறம் போன்ற கூர்மையான அறிவுடையாக இருப்பினும், அதாவது எவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருந்தாலுமே மக்களுக்குரிய பண்பு இல்லாதவங்க ஓரறிவான மரத்துக்கே சமம் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். சொற்பொருள்: அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி. அதான் கத்தி முனை எவ்வளவு ஷார்ப்பா இருக்கோ அதை போல அறிவா இருக்கிறவங்க கூட மக்களுக்கு தகுந்த பண்பு இல்லாதவங்க, அதாவது நல்ல குணம் இல்லாதவங்க ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவாங்கன்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 8. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. பொருள்: நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். சொற்பொருள்: நண்பு, நட்பு. நயமில, தீங்கு, இனிமையற்ற. நயமிலனா தீங்கு, இனிமையற்ற அப்படின்னு சொல்றாங்க. கடைனா இழிவு. நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். அதாவது நம்மளோட எதிரியாகவே இருந்தாலும் அவங்க கிட்டயும் பண்பாதான் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கலாம் அதுவும் இழியான செயல் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். குறள் 9. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். பொருள்: பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும். அதாவது மற்றவங்களோட சிரிச்சு பேசி மகிழ இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய உலகமும் பகல்ல கூட இருட்டாதான் தெரியும்னு திருவள்ளுவர் கூறுகிறார். சொற்பொருள்: நகல்வல்லர் சிரித்து மகிழ்பவர். மாயிரு ஞாலம் மிகப்பெரிய உலகம். ஞாலம்னாலே உலகம்னு நமக்கு தெரியும். மாயிரு அப்படின்னா மிகப்பெரிய. குறள் 10. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் தீர்ந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. பொருள்: பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது. சொற்பொருள்: திரிந்தற்றுனா திரிந்து போன்றது. அதாவது பண்பில்லாதவன் கிட்ட இருக்கிற செல்வம் எப்படின்னா பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்து போடுறது. அதாவது பாத்திரத்துல இப்ப ஒழுங்கா கழுவாம அங்கங்க ஏதாச்சும் திப்பே ஒட்டி இருக்கு அப்படின்னா அதனால கூட பால் காய்ச்சும் போது திரிஞ்சு போயிடும், வீணா போயிடும். அது மாதிரிதான் பண்பில்லாதவன் கிட்ட இருக்கிற பெருஞ்செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இதே போல திருக்குறள் சீரீஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமுட்டி என்பிசி சேனல். தேங்க்யூ.